சென்னை கே நகர் இஎஸ்ஐ மருத்துவமனையில் மாணவர் தாக்கப்பட்டதை கண்டித்து மாணவர்கள் உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். மருத்துவக் கல்லூரியில் 4ஆம் ஆண்டு படித்து வரும் கேரளாவைச் சேர்ந்த ஆல்பர்ட் என்ற மாணவரை கல்லூரியில் ஒப்பந்த அடிப்படையில் வேலை பார்த்து வந்த பாலா என்ற பாலஜீவகன் என்ற நபர் கடுமையாக தாக்கினார். இதையடுத்து 5 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டு அவர் கைது செய்யப்பட்டுள்ளார். சென்னை அண்ணா நகரில் பூங்காவுக்கு விளையாட சென்ற 13 வயது சிறுமியை கடத்தி சென்று பாலியல் வன்கொடுமை செய்த வழக்கில் தனியார் நிறுவன காவலாளிக்கு 10 ஆண்டுகள் சிறை தண்டனை விதித்து சென்னை போக்சோ நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. கோவிந்தா சார்கி என்பவர் மீதான குற்றச்சாட்டுகள் சந்தேகத்திற்கு இடமின்றி நிரூபிக்கப்பட்டுள்ளதாக கூறி அவருக்கு 10 ஆண்டுகள் சிறை தண்டனையும் 10,000 ரூபாய் அபராதமும் விதித்து நீதிபதி தீர்ப்பளித்தார். மேலும் பாதிக்கப்பட்ட சிறுமிக்கு 1 லட்சம் ரூபாய் இழப்பீடு வழங்கவும் தமிழக அரசிற்கு உத்தரவிட்டார். தந்தி டிவியை உங்கள் கேபிள் டிவி ஆபரேட்டரிடம் இலவசமாக கேட்டு பெறுங்கள்.